பிரார்த்தனைக்கு உங்கள் ஆசீர்வாதம். இவன்தான் இயேசு. குற்றவாளியான இவனை தண்டனை தீர்ப்பிற்காக இங்கு அழைத்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் சொல்லும் குற்றவாளியா? நீங்கள் இந்த இயேசுவுக்கு எதிராக கூறும் குற்றச்சாட்டு என்ன? இவன் குற்றம் செய்யாமல் இருந்தால் இவனை உன்னிடம் கூட்டி வந்திருக்க மாட்டோம். குற்றத்தை விசாரிக்காமலே தண்டனை வழங்க வேண்டுமா? அப்படியானால் நீங்களே கொண்டு போய் உங்கள் சட்டப்படி இவனுக்கு தீர்ப்பு வழங்குங்கள். இவனை பார்த்தால் அப்படி தெரியவில்லை. இவன் நாட்டு மக்களையும் சீரழிவுக்கு காரணமானவன். மக்களை குழப்பிவிட்டு அதில் இவன் குளிர்காகினான். உண்மையில் இவன் ஒரு கலகக்காரன். சீசனுக்கு வயதிருந்த தேவையில்லை என்கிறார். ஆலயத்தின் காணிக்கை பொருட்களை விற்றவர்களை சாட்டையால் அடித்தான். நமது பேராலயத்தை இடித்துப் போடுங்கள், அதை 3 நாள் கட்டி முடிப்பேன் என்கிறார். உங்களுடைய சீரர்கள் யாரும் நோன்பு இருப்பதில்லை, அதை இவன் நியாயம் என்கிறார். இவன் ரோமன சட்டங்களை கூட மதிக்காமல் அதை மீறி பல காரியங்களை செய்கிறான். இவன் கலிலேயா முதல் யூதேயா வரை எல்லா மக்களுக்கும் போதித்து சிசாவுக்கு எதிராக தூண்டிவிடுகிறான். நீ யூதரின் அரசன்தான், நீராக இதை கேட்கிறீரா? அல்லது மற்றவர்கள் என்னை நின்று உங்களிடம் சிந்தனை வைத்து கேட்கிறீர்களா? நான் என்ன யூதனா? இதோ உன் இனத்தாரும் தலைமை குருக்களும் மக்களின் மூப்பரும் தானே உன்னை என்னிடம் ஒப்படைத்தார்கள். நீ என்ன குற்றம் செய்தாய்? எனது ஆட்சி இவ்வளவு ஆட்சி ஒன்றுதல்ல. அது இவ்வளவு ஆட்சி ஒன்றுதான் இருந்தால் நான் யூதர்களிடம் காட்டிக் கொடுக்கப்படாதவாறு என் காவலர்கள் போராடி இருப்பார்கள். ஆனால் என் ஆட்சி இவ்வளவு ஆட்சி ஒன்றுதல்ல. அப்படியானால் நீ அரசன்தான். அரசன் என்று சொல்லுங்கள். உண்மையை எடுத்துரைப்பதே எப்படி? இதற்காகவே நான் பிறந்தேன், இதற்காகவே உலகிற்கு வந்தேன். உண்மையை சார்ந்தது எவரும் என் குழுவுக்கு செவிசாய்க்கின்றனர். என்ன சொல்கிறாய்? உண்மை என்ன? உண்மை சொல்லு, என்ன உண்மை? எனக்கு வியப்பாக இருக்கிறது. பதில் கூறினால் தானே உன்னை விசாரிக்க முடியும். ஆச்சாரியர்களே, மக்களின்